ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம்டா. கொஞ்ச நாள் லீவ் எடுத்தேன். ஸோ ஏன்னா இல்லை எஃப்எஃப்ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குக்கு இதுக்கு மேலே ஜிமின் குக்கு அந்த எஃப்எஃப்ல ஒரே ஒரு பார்ட் போட்டு அது முடிஞ்சிடும். அப்புறம் வந்து யோகி மில்க் தான், அவங்களுக்கு கொஞ்சம் எஃப்எஃப் போகண்டா, அது ஒரு 3 பார்ட் போட்டால் முடிஞ்சிடும். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரிவெஞ்ச் இன் லவ். ஸோ இதில் வந்து குக் எஃப்எஃப்ல மாஃபியாவுக்கு மாஃபியா வைப்பும் இருக்கும், ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்சும் இருக்கும், லவ்வுக்கு லவ்வும் இருக்கும், பாசிட்டிவ்னஸும் இருக்கும், காமெடியும் இருக்கும்டா. ஸோ ஆர்மிஸ் எமோஷ்னலும் நிறைய இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன் 2 நாள் முழுசாக உட்காந்து இந்த ஸ்டோரியை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன்டா. ஓகேடா ஆர்மிஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்மிஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் என்ஜாய்டா. ஸோ ஆல்ரெடி நான் இன்றைக்கி லைவ் வந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் நான் வந்து பொங்கல் விஷ் தான் பண்ணேன். ஏன்னா நான் எப்போ வீடியோ போடுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு டைம்னா இது அப்லோட் ஆகிறது இன்னொரு டைமாக இருக்குது. அதனால தான் நான் லைவ் வந்திருந்தேன். ஸோ ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அதுலேயே அதை தான் சொல்லியிருந்தேன், இதுலேயே நான் அதான் சொல்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்ரா. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் காட்டினதுமே ஜேகே தான். ஸோ ரொம்ப தூக்கத்துலேருந்து பயத்தோடு எந்திரிக்கிறான். ரொம்பவே தூத்திருக்கான் உடம்பு ஃபுல்லாக. ஸோ அப்படியே ஜேகே துடைக்கிறான். துடைச்சிட்டு அப்படியே பொறுமையாக இருந்துச்சு கண்ணாடி முன்னாடி தான் போய் நிற்கிறான். இந்த 24 வருஷத்தில் எதுவுமே மாறல. இந்த பயமும் சேர்த்து தான். எனக்கு இந்த பயம் அதிகமாகிட்டே போதே தவிர கம்மியாகல. இந்த வலி எனக்கு ஏன் குறையல? வலிச்சிட்டே இருக்குது, ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நேராக வாஷ்ரூம் பக்கமாக தான் போகிறான். ஸோ அவனோட மார்னிங் ரொட்டீனை முடிக்கிறான். முடித்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போகிறான். ஜேகே வந்து ஜியோனோட பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சுருக்கான். ஸோ ஜியோன் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஜியோன் இண்டஸ்ட்ரிக்கு தான் அவன் போகிறான். பார்த்தா ஜேகே தான் ஒரு சிஇஓ. ஸோ அந்த கம்பெனியில் எல்லாருமே ஜேகேக்கு செம்மையாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே இந்த பக்கம் ஜேகே உள்ளே போகும்போது எல்லாருமே எபோவ் பண்ணுறாங்க, வெல்கம் சார் சொல்கிறாங்க. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அவனோட வேலையை தான் போய் பார்க்குறான். ஸோ பார்த்துட்ருக்கும் போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணான். ஜேஹோப். ஹலோ, சொல்லு ஜேஹோப். இன்ஃபர்மேஷன் கேட்டது கிடச்சிருச்சா? ஆமாம் ஜேகே, நீங்கள் கேட்ட மாதிரியே கிடச்சிருக்கு. பட் ஆனால் அந்த அண்டர் கிரவுண்ட் மிஷினுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியலையே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கொலைன்ஸோட கம்பைன் ஆகி பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டது இன்ஃபர்மேஷன் கிடச்சதா இல்லையா? கிடச்சிது, உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஜேஹோப் காலை வச்சிடுறான். ஏன்னா ஜேஹோப்க்கு கொஞ்சம் பயம் ஜங்குக்கு பார்த்தா. ஏன்னா ஜங்குக்கு எல்லா இடத்துலையுமே நார்மலாக இருக்க மாட்டான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு பெரிய பிஸ்னஸ் மேன். பட் இன் கொரியா அவன் பெரிய ஒரு மாஃபியா தான். ஸோ கொரியாக்குள்ளேயே ரொம்ப பெரிய மாஃபியா, யாருக்குமே தெரியாத அளவுக்கு பெரிய மாஃபியா. ஸோ இந்த பக்கம் ஜேகே அந்த சிஸ்டமில் ஆன் பண்ணிவிட்டு ஸோ மெயிலை தான் செக் பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி ஸோ மாஃபியா அங்கே சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஜேகே 1 by 1 செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி போட்டு எடுக்கிறான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒன்றுத்துக்கு 4 வாட்டி ரிவைஸ் பண்ணுறான், பார்க்குறான் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகேவை காட்டினான். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஜேகே எந்திரிச்சிக்கிறான். ஸோ எந்திரிச்சிட்டு அவங்க ஆஃபீஸ் கொலைன்ஸ் கிட்டலாம் ஸோ நான் ஒரு மீட்டிங்காக வெளியே போக வேண்டியது இருக்குது, எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கொலைன்ஸ் இருப்பாங்களே ஒரு 3 பேர், கம்பெனியோட ஷேர்ஸ் பாதி பாதி, அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜேகே கிளம்பிடுறான். அவங்க தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜேகே இந்த பக்கம் அண்டர் கிரவுண்டுக்கு போகிறான். ஸோ போனால் இந்த பக்கம் எல்லாருமே ஜேகேவை பார்த்தோன்னே போ பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜேகே எங்கே அவன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் பார்த்துட்டு கேட்குறான். ஸோ உடனே எல்லாருமே போகிறாங்க. வேகமாக விட்டு அங்கே ஒரு ஆள் இருப்பான். ஸோ அவனை தான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க தான் சார் இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆளை பார்த்ததுமே ஜேகேக்கு செம்மையாக எரியுது. அவனுக்குள்ளே ஒரு நெருப்பாக தீ விட்டு எரியுது. ஸோ ஜேகே பட்டுன்னு அங்கே இருக்க புல்லட்டை தான் எடுத்து லோட் பண்ணுறான் கண்ணில். ஸோ லோட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆளை பார்க்குறான். ஸோ அந்த ஆள் உடனேயுமே சார் ப்ளீஸ் சார், நான் வேணும்னு ஒன்றும் பண்ணலை, என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் பண்ணேன் சார், எனக்கு
ஃபேமிலி இருக்குது சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் இனிமேல் பண்ண மாட்டேன். அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ஒரு புல்லட் சவுண்ட், வேறு எதுவும் இல்லை. அந்த ஆள் தரையில் இருக்கான். ஸோ ஜேகே முடிச்சிட்டான். அவனோட கோவத்தில் அந்த ஆள் மேலே காட்டிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜேகே, இந்த மேர்ஸை ஃபஸ்ட்டு இங்கேருந்து க்ளீன் பண்ணுங்கள், இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போய் போடுங்க. இன்னொரு வாட்டி யாராவது இந்த மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, இந்த வேலைக்கு வேறு யாராவது துரோகம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹீரோட கொடூரமாக நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கத்துலேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கத்துலேருந்து ஜேகே. ஸோ ஜேகே ஒரு பக்கம், ஹலோ, கம்பெனி மீட்டிங்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அதையும் கொலைங்ஸும் வந்துட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போதும் சார் இப்போ மீட்டிங்க்கு. ஓகே, ஃபோனை வைங்க, வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஜேகே இங்கேருந்து அவனோட கம்பெனிக்கு தான் போனால் அவன் கம்பெனியில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜியோன் இண்டஸ்ட்ரியை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் கிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் பார்க் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து உட்காடுறான். உட்காந்த உடனே எல்லாருமே அவங்கவுங்க ப்ரெசன்டேஷன் தான் காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் அவங்க ப்ரெசன்டேஷனை காட்டிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக கிம் இண்டஸ்ட்ரியல் தான். ஸோ இந்த பக்கம் அவங்களோட அப்பா தான், அவர் தான் வந்து இந்த பக்கம் கொடுக்குறாரு. ஸோ இன்டர்வியூவில் இந்த மாதிரி எங்கள் ப்ராஜெக்ட் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நல்லா பார்த்துட்டான் ஜேகே. ஸோ பார்த்ததுக்கப்புறமா இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் ஜேகே, கொடுத்த 3 கம்பெனியும் நல்லா தான் கொடுத்துருக்கீங்க பெஸ்ட்டாக. ஸோ ஐ வாண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் அவங்க 3 பேருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 3 கம்பெனிக்குமே எனக்கு யார் இந்த ப்ராஜெக்டை பெஸ்ட்டாக செஞ்சு தரீங்களோ அவங்க எங்கள் கம்பெனியோட ஷேர் எடுத்துக்கலாம், 2 பேரும் கொலாய்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜேகே சொன்னதை கேட்டுட்டுமே எல்லோரும் தனித்தனியாக போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் கட்டினா ஜேகே மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வரான். ஸோ அவனோட ஐஸ் அப்படியே ஸ்டக் ஆகி ஒரு பர்சன் மேலே தான் நிற்குது, வேறு யாரும் இல்லை, தயாங். ஸோ தாங்க அவங்க அப்பாவோடு வந்திருப்பான், பட் வெளியே தான் வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ தாங்க பார்க்கும்போதே ஜேகேக்கு நீ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்த்துட்ருக்கான். தயாங் ஜேகேவை பார்த்துட்டு ஸோ பக்கத்தில் அவங்க அப்பா வந்திருப்பார். ஸோ அவங்க அப்பாவை போயிட்டு அப்பா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே அவங்க அப்பா போகலாம்ப்பா, மீட் மிஸ்டர் ஜியோன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கை பார்த்துட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ஏரியாவுக்கு அவன் கிளம்பிடுறான். ஸோ அது அவனோட கேபினுக்கு. ஸோ ஜேகே மைண்ட் ஃபுல்லாக தயாங் மேலே தான் இருக்குது. ஸோ பாஸ்டில் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஜேகே பாஸ்டில் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கான், இப்போ ஏதாச்சும் அவனுக்கு பண்ணாமலே விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவில் ஸ்மைலோடு சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் என்னப்பா ப்ராஜெக்ட் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே அவங்க அப்பா ஓகேப்பா நல்லா தான் போச்சு, நமக்கும் சான்ஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்கும் ஓகேப்பா ட்ரை பண்ணுறதா தான் பண்ணுங்கள், ஸோ கன்ஃபார்ம் நமக்கு கிடைக்கும் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த பக்கம் ஜேகே கிட்டேருந்து தான் ஃபோன் போடுது. ஸோ யாருக்கும் இல்லை, கிம்முக்கு தான். மிஸ்டர் கிம் அவங்க ஆஃபீஸில் இருக்கார். ஸோ ஜேகே கிட்டேருந்து கால் போகுது. ஜேகே கால் அட்டன் பண்ண உடனே இந்த பக்கம் ஜேகே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஹலோ மிஸ்டர் கிம், குட் மார்னிங். ஐ ஹோப் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஜியோன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கேட்டதுமே இந்த பக்கம் மிஸ்டர் கிம் இல்லை நீங்கள் என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணல, சொல்லுங்கள் ஜங்குக், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் சொல்கிறான், நான் உங்கள் பையனை பார்த்தேன், அவர் ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ நான் உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் தான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி தருவீங்களா அது மாதிரி கேட்குறாருங்க. ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங்கோட அப்பா அஃப்கோர்ஸ் ஓகே எப்போ வச்சுக்கலாம் மேரேஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே ஓகே நாளைக்கே வச்சுக்கலாம், எல்லாமே என்னோடைய ஏற்பாடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றான் ஜேகே. ஸோ இந்த பக்கம் தயாங்கோட அப்பா கடகடன்னு வீட்டுக்கு போகிறாரு, தயாங்கிட்ட தான். ஸோ தயாங் உட்காந்துட்டு வீட்டில் விளையாடிட்டு இருக்கான், கேம் தான். ஸோ தயாங் ஒன்றும் அவ்வளோ ஒபீடியண்ட்டான கிட்லாம் கிடையாது, அவனும் வீட்டில் ரொம்ப அடங்காமல் தான் இருந்திருப்பான். ரீசெண்ட் டேஸில் தான் அவங்க அப்பா ரொம்ப கம்பைன் பண்ணி தாங்க இந்த பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு கூட்டிகிட்டு போகவே அவன் ஓரளவுக்கு பிஸ்னஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு
ஒரு அளவுக்கு அமைதியாக இருக்கான். இல்லைன்னா தயங்கும் சரியான வாள். ஸோ அவங்க அப்பா அம்மா சொல்கிறதே கேட்க மாட்டான். மெயின்லி அவனுக்கு தோன்றது தான் செய்வான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு தயாங்கோட அப்பா தயாங்கிட்ட, தயாங் என்னப்பா பி ரெடி, உனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதுவும் நாளைக்கு, பைத்தியம் மாதிரி பேசாத, அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் திரும்ப வீடியோ கேம் தான் விளையாடுறான். ஸோ அவங்க அப்பா, தயாங் பி சீரியஸ், ஐ எம் சீரியஸ் நவ், ஜங்குக் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு தயாங் பார்க்குறான். ஜியோன் இண்டஸ்ட்ரியிலேருந்தா, என்னப்போ போய் சொல்கிறியா என்ன? இல்லை தயாங், அவங்கள மட்டும் நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா நம்ம கம்பெனியும் அவங்க கம்பெனியும் கொலாய்ட் ஆகிடும். அண்ட் தென் நமக்கு எவ்வளோ பெரிய ஷேர் கிடைக்கும். தயாங் ஏஞ்சிடு அப்படின்ற மாதிரி தயாங் எழுப்புறாங்க. ஸோ தயாங் அப்படியே பார்த்துட்டு, என்னால் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே அவங்க அப்பா, சிங்கிள் ஷேர் கூட உனக்கு வராது. இப்போ நீ அவங்கள மேரேஜ் பண்ணிங்க ஒத்துக்கலைன்னா இங்கே பார், என் சொத்துலேருந்து ₹1 உனக்கு கிடைக்காது. அதே நீ தெருவில் பேச்சு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தயாங் எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஸோ தயாங் இந்த பக்கம், எனக்கு டென்ஷனாக ஏற்றாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த பக்கம் உங்கள் அப்பா விடுற மாதிரியே இல்லை. இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி தயாங்க ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. தயாங்க்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். ஸோ தயாங்கும் சரி என்னத்தை அவர் சொல்கிறத கேட்காம விடுறதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஆனால் இன்னொரு விஷயமும் தயாங் சொல்கிறான், நான் மேரேஜ் பண்ணோன்னே எனக்கு மணி வந்து சேர்ந்துடணும் என் பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அப்பாவும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜுக்கும் வருது. ஸோ இந்த பக்கம் காட்டினா அஜய்க்கும் தயாங்கும் வெட்டிங் ஹாலில் தான் நின்றுட்டுருக்காங்க. தயாங் நல்லா அழகாக இருக்கான். ஸோ க்யூட்டாகவும் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் போட்டிருக்கான். அன்றைக்கி அவன் ஃபேஸு ரொம்ப சிட்டுன்னு ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்குது. ஸோ தாங்க பார்க்குறான். தாங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து இறங்குறான். ஸோ தாங்க ஒரு ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். அப்படியே அவங்க அப்பா கையை பிடிச்சி கொண்டு போய் ஜேகே கிட்டே தான் கொடுக்குறாங்க. ஜேகே அந்த கையை அப்படியே சாஃப்டாக கையில் வாங்கிட்டு ஸோ அவங்க அப்பாவை தான் பார்க்குறாங்க. அவங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, என் சன்னை பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் சின்ன ஸ்மக் மாதிரி பண்ணுறான். அவன் ஃபேஸ்லேயே வருது. சொல்கிறான், ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டெரரான தோணில் தான் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் ஸோ ஜேகேவோட கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கு போகிறான். ஈக்குவலி 2 பேரும் ரிங்கும் மாற்றிக்கிறாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். தயாங் ஃபேஸில் மேபி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஜேகேவை, அதனால் கூட இருக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் தயாங்க பார்த்துட்டு, வெல்கம் டு ஹெல் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க எதுவுமே புரியல, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் வெட்டிங்லாம் முடியுது. இந்த பக்கம் ஜேகேவோட கொலாங்ஸ்லாம் வந்துட்டு ஜேகே விஷ் பண்ணுறாங்க, விஷ் ஹாப்பி மேரேஜ்னு. ஸோ தாங்கே சேர்த்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ தாங்கோட அப்பா கிட்டே பேசலான்னு பார்த்தா சுத்தம் அவருக்கு டைமிங்கே இல்லை. எல்லோரையும் பார்த்துட்டு மற்றவங்ககிட்ட பேசிட்டு இதுக்கே டைம் போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட 1 hour ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. ஸோ ஜேகே வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தாங்க கூப்பிட்றான். ஸோ அவங்க அப்பா வந்து தாங்க பார்த்துட்டு ஒரு டாட்டா மட்டும் சொல்கிறாரு, பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் தாங்கும் ஹாப்பியாக இந்த பக்கம் ஜேகேவோட கிளம்பிடுறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, பட் போகும்போதெல்லாம் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மேபி அவங்க அப்பா விட்டுட்டு போகிறதுனாலையே என்னமோ தெரியல. தாங்க வந்து சரியான வாள். ஸோ அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டான். சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் வளர்ந்ததுனால தாங்க ஒரு மாதிரி கேரக்டர் தான். ஸோ ரொம்ப கூல்னு சொல்ல முடியாது, ரொம்ப கோவம்னு சொல்ல முடியாது. பட் அன்பாக அவனை ஹேண்டில் பண்ணால் அழகாக ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி பையன். ஸோ இந்த பக்கம் அவங்க அப்பா பார்த்துட்டு, போயிட்டான்டா, இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவரோட ஃபேஸில் இருக்குது. ஏன்னா தாங்க அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில். அதனால் ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். அது உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. லவ் யூ ஆர்மீஸ். பபாய் ஆர்மீஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பபாய்.